வந்து பண்ணக்கூடாது, அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்லாம் வந்து என்னைய சொன்னார். ஆனால் இவர் வந்து உள்ளே வந்துட்டு என்ன பண்ணுறாரு? நேற்று வைல்ட் கார்டு என்ட்ரியில் உள்ள பிரஜனும் சாண்ட்ரா உள்ளே வந்தாங்க இல்லையா, வந்தோடனே டேரெக்டாக போய் பார்வையிட்டு போய் பிரச்சனை பண்ணது மிகப்பெரிய தப்பு. அவங்களுக்கு தெரியல அது பார்வதி எப்படி திருப்பி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி எப்பயே மனசில் நினச்சி வச்சுருப்பாங்க. ரைட்டு ஏன்டா என்னையா வச்சு செய்கிறீங்க, நான் இருக்கட்டும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருப்பாங்க. நைட்டு ஃபுல்லாக உட்காந்து யோசிச்சாங்க போல இருக்குது. காலையில் எழுந்திரிச்சு எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு இதை பார் அவனை திருப்பி செய்கிறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி அடிக்கிறாங்க. அதுவும் பார்வதி மெயின் டார்கெட்டே பார்த்தீங்கன்னா பிரஜன் தான். ஏன்னா பிரஜன் தான் வந்து ஓவராக பண்ணியிருப்பார், அவங்க மார்க் பண்ணுறாங்க கிக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பார். ஸோ அதே தான் இவங்க செஞ்சு காமிக்கிறாங்க. இவங்க வந்து வரும்போது பெருசாக பேசினது சரியா, இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க அதே தானே பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை போட்டு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அதுவும் பார்வதி பேசுகிற விதம் எங்கள் பாடி லாங்குவேஜ்லாம் பார்த்தீங்கன்னாவே ரொம்ப பார்க்குறதுக்கு அவ்வளோ வன்மத்தை உள்ளே வச்சுக்கிட்டு இவ்வளோ நாளாக கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்து இப்போ டக்குன்னு டைம் கட்டினா அள்ளி கொட்டுற மாதிரி தான் இருக்குது. அவங்க பேசுகிறதே அவ்வளோ திமிர் தெரியுது, அவ்வளோ ஒரு வன்மம் தெரியுது அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அடுத்து பிரச்சனை முடிச்சதுக்கப்புறம் அடுத்து இவங்க திவ்யாட்ட போகிறாங்க. ஸோ திவ்யா மட்டும் என்ன, நாங்களாம் உள்ள வந்து ஒன்றுமே பண்ணல, எதுவுமே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்ட்டு கொசு அடிக்கிற மாதிரி வந்து நம்மளை மார்க் பண்றாராம். திவ்யாவை பார்க்கும்போது நீங்க பண்ணதை தான் நாங்க வந்து பார்த்துட்டோம், பார்க்குற மாதிரிலாம் எதுவும். அதுவும் திவ்யா சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பொதுப்பில் எல்லாத்தையும் சேர்த்து தான் சொன்னாங்க. இந்த வீட்டில் வந்து இங்கே பண்ணுறலாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே பார்க்குற மாதிரி இல்லை, எதுவுமே இன்ட்ரெஸ்டாக சுவாரஸ்யமாக எதுவும் பண்ணுற மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி பொதுவாக தான் சொல்லியிருப்பாங்க. பட் இது வந்து பார்வைக்கு ரொம்பவே அஃபண்ட் ஆகிற மாதிரி அவங்க பர்சனலாக எடுத்துட்டாங்க. ஸோ நீ வந்து நான்லாம் எதுவுமே பண்ணுற மாதிரி ஒன்றுமே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. பட் எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணிட்டுருக்கேன், எப்படி நான் கேம்னு சொல்லிட்டு நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கேன், நான் கரெக்டாக தான் ப்ராப்பராக தான் போயிட்டுருக்கேன். அதை நீங்கள் சொல்லணும் அவசியம் இல்லை. நீங்கள் சொல்கிறதுக்கு முதல்ல நீங்கள் யார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க்கு உள்ளே வந்தோடனே இப்படிலாம் யாரெல்லாம் பார்த்து கரெக்ட் சொல்லுங்க டாஸ்க்கு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதை எவ்வளோ பர்சனலாக எடுத்துக்கிட்டு இவ்வளோ பேசணுமான்னு சொல்லிட்டு யோசிக்கிற அளவு தான் இருக்குது. எதுவும் இல்லை, நீங்கள் யார் அதை சொல்கிறதுக்கு? எனக்கு தெரியும் நான் இங்கே என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதுவும் எல்லாம் பேசி முடிச்சு கடைசி அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, இந்த சொசைட்டியில் 4 பேர் 4 தான் பேசுவாங்களா, அந்த 4 பேர் நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்து இது என்ன குறிக்குதுன்னா இவங்க எந்த அளவுக்கு அஃபண்ட் ஆயிருக்காங்க, எந்த அளவுக்கு அது பர்சனலாக எடுத்துருக்காங்க, எந்த அளவுக்கு திருப்பி செய்ய காத்துட்ருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல காமிக்குது. சொசைட்டியில் 4 பேர் 4 விதமாக பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த 4 பேர் நீங்கள் தான்.